ஆதிரா ஜங்ஷனில் இந்த தீபாவளிக்கு செம ஈஸியான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அது பால்கோவா. இந்த பால்கோவா செய்கிறதுக்கு 1 லிட்டர் அளவு கொழுப்புள்ள பால் எடுத்திருக்கேன், ஃபுல் ஃபேட் மில்க். இதை அடுப்பில் அடிகனத்த பாத்திரத்தில், அதுவும் அகலமான பாத்திரத்தில் வைங்க. வச்சு மீடியம் ஃப்ளேம், இல்லாட்டி முதல்ல கொஞ்ச நேரம் ஹையில் வைங்க. இந்த மாதிரி ஆடை படிய ஆரம்பிக்கவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஊடால ஒரு நிமிஷம் வேணால் கைவிடலாம், ஆனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்போ மெயினாக நடுவில் இருக்க பகுதியை கிளறி விடணும். நீங்கள் கிளற பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி நல்லா பொங்கி பால் வற்றிட்டே வருதுன்னு பாருங்கள். நான் ஒரு 10:45 மணி போல் ஆரம்பித்தேன். கரெக்டாக முடிக்கும் போது எனக்கு மணி 12 ஆச்சுங்க. அப்படின்னா 1.25 மணி நேரம் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. நீங்கள் அதனால் கொஞ்சம் கைவிடாமல் பொறுமையாக அந்த ஓரங்களில் உள்ள ஏடுகளெல்லாம் எடுத்து விட்டு கிண்டுனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், நான் எவ்வளோ நீளமான ஒரு மரக்கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். மரக்கரண்டியை யூஸ் பண்ணும் போது நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது புது கரண்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அதில் வார்னிஷ் பண்ணியிருப்பாங்க, அது கண்டிப்பாக பாலை தெரிய வச்சிடும். பல தடவை யூஸ் பண்ண கரண்டியாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சில்வர் கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சிலிக்கான் ஸ்பேட்சுலா கூட யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பதத்தில் வருது. பால் வத்த தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், கைவிடாமல் கிளறணும். நான் இப்போ 75 கிராம் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கிண்ணத்துக்கு 1/2 கிண்ணம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை அதோட சேர்த்துட்டு கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் சீனி இலக பால் நீர்த்து போகிற மாதிரி இருக்கும். திரும்ப கொஞ்சம் நேரத்தில் அது பால் இறுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் சைடில் உள்ள ஏடுகளை எடுத்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ ஃபைனலாக பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வரும்போது கை விடாமல் கிளறணுங்க. இந்த ஸ்டேஜில் தான் பயங்கரமாக அடி பிடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அடுப்பையும் சிறு தீயில் வச்சிடலாம், வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் இருக்கிற இந்த ஈரப்பதம் கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்காது. ஓரங்களெல்லாம் நல்லா சுரண்டி விட்டு தான் நீங்கள் அதாவது வலிச்சு எடுக்கிற மாதிரி தான் எடுத்து கிளறணும். பாருங்கள், இப்போ நல்லாவே விட இறுகிடுச்சு. இப்போ எடுத்தால் பாருங்கள், இப்போ லேசாக லூஸாக விழுகுது. இதுதான் கரெக்டான பதம். நான் கரண்டி நீளமாக யூஸ் பண்ணேன்னு சொன்னதுக்கு காரணம் கையில் வெக்கை அடிக்காமல் இருக்கும். ஏன்னா 1 மணி நேரம் போல் கிண்டுறோம். இப்போ நம்ம பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு பவுலில் வச்சு மூடி வைங்க. இது மேலே கார்னிஷ் பண்ண நட்ஸ் இல்லாட்டி நான் இங்கே குங்குமப்பூ தூவிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா விட்டுறலாம். பாருங்கள், பால் ஊற்றும் போது வெண்மையாக இருந்தது. நல்லா கிளறி நல்ல ஒரு எல்லோயிஷ் ஷேடுக்கு வந்துருச்சு. இது அசல் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா டேஸ்ட்டில் இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இதை 2 நாள் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிடலாம். அதுக்கு மேலேனா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.